பீச்சுக்கு போய் பார்க்கலாமே, எதுக்காக இங்க வராங்க? அதான் கேப்டன். அந்த இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. வீட்டுக்காரர் கூட கேட்பாரு, என்ன அவர் உங்களுக்கு கொடுத்தாரு? எனக்கு அவர் ஒண்ணு கொடுக்கல, அவரோட நல்ல பழக்க வழக்கங்களை நான் கத்துக்கிட்டேன். கேப்டன் இருக்கும்போது 100% இருந்தது, இப்போ 75% இருக்குது. 25% அவங்க ஃபில்அப் பண்ணணும். மக்கள் அவர் இருக்கும்போது அவரோட அருமை தெரியல, அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அருமையே தெரியுது ஜனங்களுக்கு. இப்போ தலைவரேன்னு சொல்லி என்ன செய்ய. அன்று சாகும் போதும் பறவை பறந்தது, இன்றைய பிறந்த நாளுக்கும் பறவை மேலே பறந்தது. இது இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எந்த இவருக்கு வராது. அப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் அவர் நடிகராக இருந்தார், அவருக்கு ஒரு ரசிகராக இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தலைவரானார், அவருக்கு தொண்டராக இருந்தோம். இன்னைக்கு அவர் கடவுளாயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பக்தரா மாறிட்டோம். நேற்று வரைக்கும் தேமுதிக ஒரு கட்சி ஆபீஸா இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலா மாறி இருக்கு. சென்னை மெரினா பீச் சுடுகாடா இருக்கு, கோயம்பேடு கோயிலாயிருச்சு. இதுதான் ரீசன், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க கடவுள் இருக்கிற இடமா இன்னைக்கு மாறிடுச்சு. அது பேசுற பேச்சை வச்சு பார்த்துடலாம். இவர் நல்லா போல்டா அந்த இடத்துக்கு போனா அந்த பேச்சு மாறும். கேப்டனுக்கு மாறின மாதிரி இவருக்கு மாறதுக்கு சான்ஸ் இல்லை சார். கேப்டனோட தம்பி தான் விஜய். விஜய்க்கு நாங்க ஒரு தம்பின்னு வச்சுங்களா. எங்க அண்ணன் இடத்த விஜய் குடிப்பார். செந்தூர பாண்டிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி. அரசியலே அதே மாதிரி அமையணும்னு எங்களை மாதிரி தொண்டர்கள் ஆசைப்படுறோம். கேப்டன் அவர்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். சரி, அவளோட பிறந்த நாள் அன்றி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் தான் நானே குழந்தை எல்லாரும் வாங்கிட்டு போறோம். ரொம்பவே நெஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, கண் கலங்க வச்சது. அவரோட உருவ சிலையும் வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த சிலைக்கு மாலையிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். எம்ஜிஆருக்கு அடுத்தது எல்லா சத்துணவு மாதிரி சத்துணவோட வயிறார சாப்பிட கொடுத்த என்னுடைய தோழமைக்கு மிக்க நன்றி. ஆனா உலகத்துக்கு இருந்து சாதிக்கணும், கடவுள் சீக்கிரமா எடுத்துட்டாரு, அதான் ரொம்ப கவலை. மிஸ் பண்றோன்றது அடி மனசுல இருந்து ரொம்ப அது சொல்ல முடியல எப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு 45 ஆகுது. இந்த 45ல இருந்து எனக்கு முதல் ரசிகர்னு நான் ஏற்றுக்கொண்டது என் அண்ணன் மட்டும்தான், கேப்டனை மட்டும்தான். ஆனா அவர் படம் தான் நான் அவ்வளோ பெரிய பார்ப்பேன், சாப்பிடவே மாட்டேன். சாப்பாடே எனக்கு தேவையில்லை. அவ்வளோ விஜயகாந்த் சாங்னா அவ்வளோ போட்டு 10 வீட்டு கேட்குற மாதிரி சவுண்டு வச்சு கேட்பேன். அப்படியே அவர் அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி அவ்வளோ மனசுல என் முகத்துல எனக்கு அப்படியே பிரைட்னஸாக மாறிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவர் மற்றவங்க மாதிரி எனக்கு என் கூட பிறந்த ஒரு அண்ணன், அவரை பார்த்தானா எனக்கு துடிச்சல் ஜாஸ்தியாக வந்துடும். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஆள் வர்றது, அவர் இருக்கும்போது அவருக்கு ஓட்டு போட்டுருந்தா நல்லா இருந்திருப்பார். உண்மையில என்னோட கருத்து, மக்கள் அவர் இருக்கும்போது அவரோட அருமை தெரியல, அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அருமையே தெரியுது ஜனங்களுக்கு. இப்போ தலைவரேன்னு சொல்லி என்ன செய்ய. ரொம்ப மிஸ் பண்றேன் நான். என் வீட்டுக்காரர் கூட கேட்பாரு, என்ன அவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு. எனக்கு அவர் ஒண்ணு கொடுக்கல, அவரோட நல்ல பழக்க வழக்கங்களை நான் கத்துக்கிட்டேன். எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டு எதிரதான் தியேட்டர் இருக்கு, அதுல அவர் படம் முதல்ல பார்த்துருவேன். சின்ன வயசுல இருந்து ரொம்ப தீவிர ரசிக. அவர் இறந்தப்ப கூட நான் 3 நாள் சாப்பிடவே இல்லை. அதுக்கு சுகர் கூட அதிகமாயிடுச்சு எனக்கு. மேடம் இருந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் தான் சொல்லியிருக்காங்க டாக்டரு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். ஆனால் அவங்கள பார்க்க முடியல என்னால். இவர் எல்லா அரசியல்வாதிகளை விட இவர் சாதனை பெற்றவர். ஏன்னா 2006 தனித்து நின்று எம்எல்ஏவா வெற்றி பெற்றார். இவர் செகண்டரி எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பயே டிஎம்கேவை வீழ்த்தினார் இவர். அதனால இவரோட டார்கெட் யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப நல்லவர் இவர். இப்ப பாருங்க, இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் பீச்சுக்கு போய் பார்க்கலாமே, எதுக்காக இங்க வராங்க? அதான் கேப்டன். அந்த இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. அப்படின்னு பார்த்தோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு ரொம்ப இவ்வளோ பேர் ஆதரவு இருந்து இப்படி மக்கள் அனதையாக விட்டுட்டு போயிட்டாரே, இன்னும் மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அவர் கஷ்டப்படுற காலத்துலேருந்து வளர்ந்து வர காலத்துலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு, பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கணும்னு நினச்ச மனுஷன். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நான் அவரை நினைக்கிறேன். அதனால் பார்த்துட்டு போகிறாரு. அவர் நல்ல மனுஷன், எதுக்கும் பயப்படாது, 5ஆவது சிங்கம் அவர். அதுவால் தான் மேக்ஸிமம் வில்லேஜ் பக்கம் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் வில்லேஜ் தான், விழுப்புரம் சைடு வில்லேஜ் பக்கம். அதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் எனக்கு. கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சரி பார்த்துட்டு போகலாம். எப்பவுமே தான் இன்னும் ஒரு சின்ன வருத்தம்னா, எப்பவுமே நேரில் பார்ப்போம். இந்த வருஷம் இப்படி மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் நடக்கிறது தான். இந்த இல்லாத வருத்தங்கள் கொஞ்சம் கூட கடவுள் கூட இல்லை, கேப்டன் இல்லைன்னு
மனதில் இருக்காரு, கடவுளாகவும் இருக்கிறார். அன்று சாகும் போதும் வந்து பறவை பறந்தது, இன்றைய பிறந்த நாளுக்கும் பறவை மேலே பறந்தது. இது இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எந்த இவருக்கும் வராது. என் பேர் வந்து அப்துல்லா. திரைப்படத்துறையில் 45 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹைலைட்டான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கேப்டனோட படத்தில் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5வது படத்தில் வந்து என்னை வந்து ப்ரொடக்ஷன் சீஃபாக ஆக்கிட்டார். சுமார் ஒரு 10 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நினைவுகள், அவரோட பிறந்தநாள் எல்லாமே வந்து மனசை வந்து நோக வைக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க எல்லாருமே. அவர் ஒரு முதல்வராக ஆக்கியிருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும், மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. அது மட்டும்தான் ஒன்று முடியல அவரால். எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வராங்க. விஜய் அவர் இடத்த யாரும் நிரப்ப முடியாது, செகண்டரி தான் மற்றவங்கலாம். கூட்டணியில் வந்தா வேணா நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மக்கள் மனசுல இருந்து அவர் கேப்டன் வந்து கலையவே இல்லை. அவரை மாதிரி கேப்டன்ற பேர் எடுக்கிறதுக்கும் முடியாது, இதை வரைக்கும் அந்த பேர் வாங்கவும் முடியாது. அண்ணன் விஜய் அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு வரோம். நாங்கள் எங்களுக்கு அந்த கோட் படத்தில் வந்து கேப்டனை, மறந்து போன கேப்டனை அதை திருப்பி வந்து கண்ணு முன்னாடி காமிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் சொல்லும்போது, கேப்டன் எந்த லட்சியத்தை விட்டு போனாங்களோ அந்த கொள்கையை நாங்கள் வந்து உறுதியாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. கேப்டன் இல்லாத அந்த கட்சி எப்படி சார்? கேப்டன் இருக்கும்போது 100% இருந்தது, இப்போ 75% இருக்குது. 25% அவங்க ஃபில்அப் பண்ணணும். 25%க்கு அவங்க வந்து உழைச்சாகணும். அந்த 20% அவங்க பூர்த்தி பண்ணி ஆகணும். அவங்க செயல்படாதது தான் பூர்த்தி பண்ண முடியும். அந்த மாதிரி அண்ணி வந்து அவர் கூடவே இருந்திருக்காங்க. அதனால அவரை பத்தி அன்னிக்கு நல்லா தெரியும். அவருக்கு அப்புறம் அண்ணி அதை நடத்துவாங்கன்னு அண்ணனுக்கு தெரியும். கேப்டன் அவர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இப்பொழுது விஜய் அவர்களும் முழுக்க சினிமா விட்டு அரசியலுக்கு வர இருக்கிறாரு. கேப்டன் இடத்திற்கு விஜய் வருவாரா? இது இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்ல தெரியல. ஆனால் கேப்டன் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, வந்தா சந்தோஷம். அவருமே அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வெளியிட்டது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அளிக்குது. அதே மாதிரி அவர் கேப்டனை விட மேலா நிறைய மக்களுக்கு செஞ்சாரு அப்படின்னா நீங்க அந்த இடத்த பெறுவார்னே சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. நிச்சயம் ஒரு மாற்றம் இருந்தா அவர் கண்டிப்பா வெற்றி பெறலாம். கண்டிப்பா வர முடியாது. கேப்டன் இடத்துக்கு விஜய் கண்டிப்பா வர முடியாது. விஜய் வருவார். ஏன்னா அவர் அறிமுகப்படுத்துறதே எங்க அண்ணன் தான். அண்ணனை பின்பற்றவங்க யாருமே தப்பான வழியில போக மாட்டாங்க. அடுத்த சிஎம் விஜய் தான். ஆமா, கண்டிப்பா வருவார். எங்க அண்ணன் இடத்த விஜய் பிடிப்பார். அவர் சினிமாவிலையும் சரிதான், மற்றதுக்கு வந்து எதிர்கட்சியா இருந்தாப்ல. அதுக்கு யாருக்கும் வந்து பின் போற ஆளு எங்க கேப்டன் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வரவர்கள்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இதை வரைக்கும் ஏடிஎம்கே தான் இந்த ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. புது ஆட்சி மாறணுன்றதுக்கு மக்களோட மனசுல எல்லாம் ஃபுல்லா இருக்கு. விஜய் பிரபாகரனும் விஜயும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இந்த ஆட்சி கண்டிப்பா மாறும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அது பேசுற பேச்சை வச்சு பார்த்துடலாம். இவர் நல்லா போல்டா வந்து அந்த இடத்துக்கு போனா அந்த பேச்சு மாறும். கேப்டனுக்கு மாறின மாதிரி இவருக்கு மாறதுக்கு சான்ஸ் இல்லை சார். விஜய் பற்றி விஜய் எங்களுக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். கேப்டனோட தம்பி தான் விஜய். விஜய்க்கு நாங்கள் ஒரு தம்பின்னு வச்சிங்களா. எங்க தளபதி வராரு, கேப்டனின் தம்பி அவரு விஜய். அதனால விஜய் அடுத்தது 26ல நாங்க யாருன்னு காட்டுவோம், கவலைப்படாதீங்க. கேப்டன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி அன்றைக்கு முதல்வராக ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எவ்வளோ கட்ஸா பேசினாங்க, அந்த கேள்விகள் இன்னைக்கும் பேசப்பட்டு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ விஜய் அந்த மாதிரி ஒரு ஆளுமையான தலைவராக கேப்டன் மாதிரி வருவாரா? அதாவது சார், அவர் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா அது வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவர் யோசிக்கிறாரு, தயங்குறாரு. அதெல்லாம் தாண்டி வரவன் தான் தலைவர். ஓகேங்களா? ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உள்ளுக்கு வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். ட்விட்டர்லயோ, ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, ஸ்டேஜ்லயோ, மாடிலேயோ நின்று கை காட்டிட்டு போறவங்கன்னா தலைவர் மக்கள் கண்டிப்பாக ஏத்துக்கிட மாட்டார்கள். அதனாலதான் பத்மஸ்ரீ கமலஹாசனை இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட மக்கள் ஏத்துக்கிடல. காரணம் வந்து அந்த நம்ம வந்து ட்விட்டர்ல வந்து மேட்டர் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார மக்கள் பண்ண மாட்டாங்க. ஒரு போராட்டம், ஒரு மின்வேறு போராட்டம், ஒரு பிரச்சனை, பாலியல் வன்முறை பிரச்சனை போராட்டம்னா நம்ம பொதுமக்களோட நடுவில் நின்று போராட்டம் பண்ணி நம்ம எதிர்ப்பை வெளியே தெரிவித்து ஒரு வெள்ளமா அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கணும். அப்படி போனாதான் வரும். கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு 4 பேர் வருவான், கையை பிடிச்சி இழுப்பான், காலை பிடிச்சி இழுப்பான். அதுக்கு நம்ம பாடி கார்டை வச்சு நம்ம எல்லாம் பண்ணோம்னா கரெக்டாக வரும். விஜய் களத்தில் இறங்கி வேலை பார்த்தால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கேப்டனுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக தமிழகத்தை மாற்றக்கூடிய சக்தி விஜய்க்கும் கேப்டனுக்கும் உண்டு. இது வந்து வெற்றி கூட்டணி. எப்பயுமே செந்தூர பாண்டிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி. அரசியலே அதே மாதிரி அமையணும்னு எங்களை மாதிரி தொண்டர்கள் ஆசைப்படுறோம்.